அனைவருக்கும் மாலை வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஆளுநர் அவர்கள் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அமைப்பை மிகவும் மோசமாக வன்மமான பேச்சுக்கள் மூலமாக அவதூறுகளை வாரி இறைத்து இருக்கின்றார். அவருடைய பேச்சு கண்டனத்திற்குரியது. அந்த பேச்சு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு பேச்சாக அமைந்திருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசிய பேரியக்கம், இது மனித உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராடக்கூடிய அமைப்பு. சிறுபான்மையின மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராடுகின்றது. வெளிப்படையாக பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மக்கள் சேவையில் முன்னணியில் நின்று செயல்படக்கூடிய ஒரு மகத்தான பேரியக்கம். உங்களுக்கு தெரியும், கொரோனாவுடைய காலமாக இருந்தாலும் சரி, பெருவெள்ளம் போன்ற மிக மோசமான நெருக்கடியான காலங்களில் பாப்புலர் ஃப்ரண்டுடைய பணி என்பது மிகச் சிறப்பான பணியாக அமைந்திருக்கின்றது. மக்களுடைய உணர்வாகவும் உயிராகவும் செயல்பட்டிருக்கின்றது. கொரோனாவுடைய காலத்தில் மக்களுக்காக சேவையாற்றியதில் முதன்மையாக நின்று செயலாற்றிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மீது தான் சேற்றை வாரி இறைத்திருக்கின்றார் ரவி அவர்கள். அவருடைய இந்த பேச்சு மிகவும் மோசமான, கண்டிக்கத்தக்க பேச்சு. அது மட்டுமல்ல, ரவி ஆளுநர் அவர்கள் இதற்கு முன்னால் நாகாலாந்தில் ஆளுநர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற போது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்த வரலாறு அவருக்கு இருக்கின்றது. அந்த மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு நபர். அவருடைய பிரிவு உபச்சார நிகழ்ச்சிகள் கூட யாரும் வரவில்லை. அதே போன்றுதான் தமிழகத்திலும் அவர் ஆளுநர் பதவியை ஏற்றதிலிருந்து தொடர்ச்சியாக வன்மமான அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் ஊதுகுழலாகவே செயல்பட்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. தமிழக அரசுடைய செயல்பாட்டை தொடர்ச்சியாக அவர் குற்றம் சாட்டுவதும், அதேபோன்று தமிழக மக்களுடைய உணர்வை புண்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்கின்றார். ஏறத்தாழ 18 மசோதாக்கள் இங்கு தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு அத்தனை மசோதாக்களையும் இவர் நிலுவையில் வைத்திருக்கின்றார். ஒப்புதல் வழங்கவில்லை. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் இப்பொழுது அவருக்கு மிகப்பெரிய கொட்டை வைத்திருக்கின்றது. பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கின்றது. பேரறிவாளனுடைய விஷயமாக இருக்கலாம், அதே போன்று நீட்டுடைய விஷயமாக இருக்கலாம். அனைத்து விஷயங்களிலும் அவருடைய நடவடிக்கை என்பது பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார்களோ அந்த நிலைப்பாட்டோடு செயல்படுகின்றார். அவர் தமிழக மக்களுடைய உணர்வை புண்படுத்திய ஒரு நபர், இப்பொழுது தோல்வி அடைந்திருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நபர் இப்பொழுது மடைமாற்றம் செய்வதற்காக இப்பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு மகத்தான ஒரு பேர் இயக்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். இது கண்டிக்கத்தக்கது. அதே போன்று தமிழக அரசு பொறுப்பேற்று 1 வருடம் பூர்த்தியாகி இருக்கின்றது. இந்த சமயத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த பேச்சு என்பது தமிழக அரசிற்கு மேலும் ஒரு அவதூறை ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்றது. தமிழக அரசின் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம் இருக்கின்றதோ என்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் ஆளுநரை என்கிற கோரிக்கையும் வைத்திருக்கின்றோம். ஆளுநருடைய இந்த பேச்சுக்கு எதிராக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு நாளை மிகப்பெரிய ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். ஆளுநர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மை என்று ஆகிவிடாது. தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். எங்களை உற்று நோக்கக்கூடியவர்கள், எங்களோடு பணி செய்யக்கூடியவர்கள், அதே போன்று ஒட்டுமொத்த மக்களும் எங்களை நேசிக்கின்றார்கள். வெளிப்படையாக தான் எங்கேயும் இயங்கிட்டு இருக்கிறோம். எங்கேயும் மறைவாக எந்த அஜெண்டாவும் நம்ம எடுத்து செயல்படவில்லை. எங்கேயாவது பாப்புலர் ஃப்ரண்டுக்கு எதிராக நேர்மையான குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருந்துச்சா நிரூபிக்கட்டும். பல முறை சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார்கள். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆளுகின்ற அரசாக இப்பொழுது செயல்படுகின்றது. அவர்களும் தொடர்ச்சியாக பாப்புலர் ஃப்ரண்ட் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னணியில் எந்த விதமான ஆதாரத்தையும் அவர்களால் முன்வைக்க முடியவில்லை. அதை தான் இப்பொழுது ஆளுநர் செய்கின்றார். அதனால் ஆளுநர் சொன்னதுனால அவர் ஆளுநர் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு தான் சொல்கின்றார் என்பதெல்லாம் நம்பிவிட முடியாது. வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தெரியும், தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு எதிராக இடையூறு செய்யும் விதமாக தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது. அதே போன்று தான் இந்த செயல்பாடையும் நான் பார்க்குறேன்.
ஆதாரத்தோடு வந்து அவர்கள் முன்வைக்கட்டும், அதற்கு நாங்கள் தெளிவான ஒரு பதிலை நாங்கள் முன்வைப்போம். எந்தவித ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். முகமூடி அணிந்து கொண்டு செயல்படுகின்றோம் என்று சொல்கின்றார். எங்களுடைய அலுவலகம் இருக்கின்றது, நாங்கள் மக்களை சந்திக்கின்றோம், நேரடியாக சந்திக்கின்றோம், மக்களுடைய பிரச்சனையை நேரடியாக தலையிடுகின்றோம், மக்களுக்கான உரிமைக்காக போராடக்கூடிய தளங்களில் நேரடியாக எங்களுடைய அமைப்பு செயல்படுகின்றது, நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம். எல்லா விதத்திலையும் நாங்கள் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள். எங்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பதே தவறு. இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். அதாவது அரசியல் லாபத்திற்காக வன்மத்தை தூண்டக்கூடிய அத்தனை தீவிரவாதிகள் என்று சொல்லியிருக்கின்றார். நேர்மையான ஒரு நபராக இருந்தால் இன்று இந்தியா முழுவதும் வன்மத்தை தூண்டக்கூடியவர்கள் யார் என்பதை அனைவர்களும் அறிவார்கள். ராம் நவமி போன்ற மிக முக்கியமான இந்துக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகையில் கூட அதை அரசியல் ஆதாயத்திற்காக ஆயுதங்களை தூக்கி அவர்கள் களத்திற்கு வருகின்றார்கள். பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வருகின்றார்கள், மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள். அங்கே ஆயுதங்களை தூக்கி அவர்கள் கலவரத்தை தூண்டும் விதமான வார்த்தைகளை அவர் உபயோகிக்கின்றார்கள். நேர்மையான நபராக இருந்தால் இவர் யாரை குற்றச்சாட்டிருக்க வேண்டும் என்றால் இவ்வாறாக ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தோடு செயல்படக்கூடிய சங்க பரிவார அமைப்புகளை தான் அவர்கள் கூறியிருக்க வேண்டும். அவர்கள் தான் இன்று முகமூடி அணிந்து கொண்டு பல்வேறு நிலைகளில் அவர்கள் செயல்படுகின்றார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் எப்பொழுதும் வெளிப்படையாக தான் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆளுநருக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் மடைமாற்றம் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பேரறிவாளனுக்கும் ஆளுநருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஏதாவது இருக்கா? பிரச்சனை இருக்குதா? எதுவும் இல்லை. நீட்டுக்கும் ஆளுநருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழக அரசும் தமிழக மக்களுடைய உணர்வும் இங்கே புண்படுத்தப்படுகின்றது. பேரறிவாளனுடைய விடுதலை அவர்கள் அதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது, தமிழக அரசால் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தை இவர் பெண்டிங்கில் வச்சிருக்கிறாரு, அனுப்பவே இல்லை. ஜனாதிபதிக்கு அனுப்பல, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கவே இல்லை. நீட்டுடைய தேர்வுக்கும் அப்படி தான். எல்லா மசோதாக்களையும் அவர் காலதாமதப்படுத்தி அதை பெண்டிங்கிலே வைப்பதற்கான காரணம் அவர்கள் அந்த மசோதா மீது உள்ள கோபமாக நம்ம பார்க்க முடியாது. இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய கோபமாகவும் இந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய வன்மமாக தான் பார்க்க முடியும். அதே போன்று தான் இதையும் எடுத்துக்கலாம். நம்பர் 1. ரெண்டாவது ஆர்.என். ரவி அவர்களை நேரடியாகவே குற்றம் சாட்டுகின்றேன். அவர் ஆர்எஸ்எஸ் உடைய மவுத் பீஸ் தான். அது யாருமே மறுக்கவே முடியாது. பாஜகவுடைய அரசியல் செயல்பாட்டாளராகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆர்எஸ்எஸ் உடைய மவுத் பீஸாக செயல்படக்கூடிய ஒரு நபர். அதனால் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா எதெல்லாம் இருக்கின்றதோ அதை இவர் இப்பொழுது அவருடைய வாயின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக இன்று வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதனால் இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. அதனால் ஆர்.என். ரவிக்கு எங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஆர்எஸ்எஸ்க்கு என்ன கோபம் எங்கள் மீது இருக்கின்றதோ அதே கோபமும் அதே வன்மமும் அவருக்கு இருக்கின்றதாக நாங்கள் கருதுகின்றோம். கவர்னர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நடுநிலையாக நடக்க வேண்டும். நேர்மையான ஒரு அரசியல்வாதிகளாக இன்று மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து அவர் பேச வேண்டும். அதானியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு அந்த பவர் பிளான்ட்டுக்கு வெறும் 18 கோடி ரூபா நிகர லாபம் கிடைத்தது. இப்போ 4500 கோடி ரூபா நிகர லாபம் கிடைத்திருக்கின்றது. பெருமுதலாளிகள் இங்கே பெருத்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமுதலாளிகள் இந்த நாட்டுடைய மக்களை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி சுரண்டக்கூடிய இந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி அவர் பேசாமல் பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் பாஜகவுடைய அரசியலுக்கும் லாபம் எது கிடைக்குமோ அதை அவர் முன்வைத்து பேசுவது, அவருடைய நடவடிக்கை என்பது சரியான அணுகுமுறையாக இல்லை. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய விருந்து நிகழ்ச்சியில் கூட எல்லாரும் புறக்கணித்திருக்கிறார்கள். அவர் நடத்தக்கூடிய அரசு விருந்துகளில் யாரை அழைக்கின்றார் என்றால் ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினர்களையும் அயோத்தியுடைய அந்த பிரச்சனையில், அயோத்தி அந்த மசூதி அந்த வழக்கில் வாதாடிய நபர்களை அழைத்து அவர் விருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். அரசியல் விழாக்களில் ஆர்எஸ்எஸோடு அவர் நெருக்கமாக இருக்கின்றார். அதனால் அவர் தன்னை மாற்றிக்கொண்டு நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவருக்கு வைக்கக்கூடிய மெசேஜ். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சட்ட பாதுகாப்பு அதிகமாக இருக்கின்றது. கவர்னர் என்ற அடிப்படையில் சட்ட பாதுகாப்பு அவருக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர் மீது நாங்கள் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வழக்கு அவர் மீது உடனே என்ன செய்ய முடியாதுன்னு போட முடியாது. அதே சமயத்தில் நாங்கள் அப்படி விட்டுறவும் மாட்டோம். நாங்கள் எந்த விதமான லீகல் ஆக்ஷன் அவர் மீது எடுக்க முடியும் என்பதை நாங்கள் விவாதித்து சட்ட நடவடிக்கைகள் அதுக்கு தகுந்தாற் போல் எடுப்போம். அதற்கு முன்னால் நாங்கள் ஜனநாயக ரீதியாக மக்களை அணிதிரட்டி இன்று மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஆர்.என். ரவிக்கு எதிராக நாங்கள் பெருங்கொண்ட மக்கள் அணி திரட்டி அவருக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்வைப்போம். நாளைக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், பெருந்திரள் போராட்டமாக தான் அதை நடத்தணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். சென்னை மட்டும்
தற்போது சென்னை மட்டும் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறேன். தமிழக அரசும் ஜனநாயக அமைப்புகளும் அவர்கள் நிச்சயமாக எதிர்வினை ஆற்ற வேண்டும். அவர்கள் நேர்மையாக எதிர்வினை ஆற்ற வேண்டும், ஜனநாயகபூர்வமாக எதிர்வினை ஆற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எது நியாயம், யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்பதையெல்லாம் முழுமையான முறையில் உள்வாங்கிக் கொண்டு அதை அவர்கள் யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையான முறையில் அவர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ஜனநாயக அமைப்புகளிடமும் எதிர்க்கட்சி அதே போன்ற ஆளுங்கட்சி தலைவரிடமும் நாங்கள் முன்வைக்கின்றோம்.